குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ் அப்படின்ற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஏர்த்வாமோட மார்ஃபாலஜி, அனாட்டமி அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எர்த்வாமோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். Then respiration. What is the meaning of respiration? Respiration refers to the exchanges of oxygen and carbon dioxide between the environment and cell of our body with the help of the respiratory organs. ஓகே, என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எலிமினேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸ்கேல் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெஸ்பிரேஷன். இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு லங்ஸ் அப்படின்ற ஆர்கன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்லேயும் ஒவ்வொரு விதமான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து கில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பட் நம்ம எர்த்வாம் பற்றி பார்க்க போகிறோம். எர்த்வாமுக்கு ரெஸ்பிரேஷனுக்காக ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆர்கனும் இல்லை. அதனோட பாடி வால், தட் மீன்ஸ் அதனோட மாய்ஸ்ட் ஸ்கின் மூலமாக அது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணுது, எக்ஸ்ஹேல் பண்ணுது. ஓகேங்களா? தென் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் எர்த்வாம். இந்த எர்த்வாம் ஹேஸ் no special respiratory organs like lungs or gills. நமக்கு மாதிரி ரெஸ்பிரேஷனுக்காக அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கன்ஸ் இல்லை. ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த பாடி வால். அதனோட பாடி வால் மூலமாக அதுக்கு சுவாசித்தல் நடைபெறுகிறது, ரெஸ்பிரேஷன் நடக்குது. த அவுட்டர் சர்ஃபேசஸ் ஆஃப் த ஸ்கின் இஸ் ரிச்லி சப்ளைடட் வித் த பிளட் கேபிலரிஸ். அதனுடைய பாடி வாலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னில், அதனோட தோலில் அதிகப்படியான பிளட் கேபிலரிஸ், இரத்த நாளங்களோட அது வந்து என்ன ஆயிருக்கு, கனெக்டட் ஆயிருக்கு. விச் எய்ட் இன் த டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ். ஸோ அதன் மூலமாக அது வந்து என்ன பண்ணிடுது, டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணுது, எலிமினேட் பண்ணுது. தென் ஆக்சிஜன் diffuses through the skin into the blood while carbon dioxide from the blood diffuses out. ஸோ என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிச்சான ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு பாடியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ஸ்கின் மூலமாக வந்து என்ன பண்ணிடுது, டிஃப்யூஸ் பண்ணி வெளியில் அனுப்புது. ஓகேங்களா? தென் the skin is kept மாய்ஸ்ட் பை மியூக்கஸ் அண்டு சீலோமிக் ஃப்ளூயிட். அதனுடைய தோல் எப்பயுமே மாய்ஸ்டாக ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு அதனோட ஸ்கின்னில் மியூக்கஸ் கிளாண்டும் அதனோட பாடியில் சீலோமிக் ஃப்ளூயிடும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் எர்த்வாம் அப்படின்றது ஃபைலம் அன்னலிடாவில் இருக்குது. இட் இஸ் அ யூசீலோமேட். ஸோ அதனோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த சீலோமிக் ஃப்ளூயிடும் அந்த மியூக்கஸும் அதனுடைய ஸ்கின் எப்பயுமே மாய்ஸ்டாக இருக்கிறதுக்கு, கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் அக்கர் ஆகிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். எஸ், சர்க்குலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் டு த செல் அண்ட் கேரி த வேஸ்ட் ஃப்ரம் த செல். அதாவது செல்லுக்கு தேவையான எசென்ஷியல் கண்டென்ட்டை கொடுக்குறதும் அட் த சேம் டைம் செல்லில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எர்த்வாமில் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து வெல்லா டெவலப் ஆகிருக்கு. இதில் க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நமக்கு மாதிரியே வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நமக்கு எப்படி ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ் இதெல்லாம் சர்க்குலேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எர்த்வாமில் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் வெசல்ஸ் இருக்குது, கேப்பிலரிஸ் இருக்குது அண்ட் லேட்ரல் ஹார்ட்ஸ். அது அதனுடைய சர்க்குலேஷன் ப்ராசஸ்க்கு வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. see the picture. இப்போ இதனோட சென்டரில் வந்து என்ன இருக்குது, அலிமெண்ட்ரி கெனால் இருக்குது. இந்த அலிமெண்ட்ரி கெனாலோட மேலே டார்சல் வாலும் கீழே வந்து என்னது, வென்ட்ரல் வெசல்ஸும் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் அகெயின் இதுதான் வந்து எர்த்வாமோட என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்குலேட்டரி அண்டு நர்வஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்க்க போகிறோம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரில் போகக்கூடிய இந்த டியூப் வந்து என்ன அப்படின்னா அலிமெண்ட்ரி கெனால். இந்த அலிமெண்ட்ரி கெனாலோட மேல் பகுதியில் டார்சல் வெசலும் கீழ்ப்பகுதியில் வந்து வென்ட்ரல் வெசலும் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து செகண்ட் ஒன் அப்படின்னா இந்த டார்சல் வெசல் அப்படின்றது பாடியோட டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸில் இருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுது. ஓகேங்களா? தென் இந்த டார்சல் வெசலில் பார்த்தீங்க அப்படின்னா வால்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது பிளட்டோட பேக் ஃப்ளோவை வந்து என்ன பண்ணுது, ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகே. தென் அடுத்து இந்த வென்ட்ரல் வெசல் அப்படின்றது 6th-லேருந்து 13th சேம்பர்ஸ்குள்ளே இந்த டார்சல் வெசல் வென்ட்ரல் வெசலோட 6லேருந்து 13வது செக்மெண்ட்ஸில் லேட்ரல் ஹார்ட்ஸ்
ஆர் கமர்ஷியல் வெசல்ஸ் அப்படின்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டார்சல் வெசல் டிஃப்ரெண்ட் ஆர்கன்லேருந்து கலெக்ட் பண்ண பிளட்டை வென்ட்ரல் வெசலுக்கு 6th to 13th சேம்பரில் இருக்கக்கூடிய லேட்ரல் ஹார்ட்ஸ் வழியாக வந்து என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. ஸோ இட் ரிசீவ் த பிளட் ஃப்ரம் த லேட்ரல் ஹார்ட்டில் இருந்து இந்த வென்ட்ரல் வெசல் வந்து என்ன பண்ணுது, பிளட்டை வாங்கி டிஃப்ரெண்ட் பார்ட்டுக்கும் வந்து பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்டுக்கும் வந்து என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. இப்போ நம்மளோட பாடியில் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் வீனாகேவாவும் இன்ஃபீரியர் வீனாகேவாவும் டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ்லேருந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை வாங்கி ஹார்ட்டுக்கு கொடுத்து ஹார்ட்லேருந்து லங்ஸ்க்கு போய் லங்ஸ்லேருந்து திருப்பியும் ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்லேருந்து அயோட்டா மூலமாக ஆக்சினேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே டார்சல் வெசல் ஆனது டிஃப்ரெண்ட் ஆர்கன்லேருந்து பிளட்டை வாங்கி லேட்ரல் ஹார்ட்ஸ்க்கு கொடுக்குது. லேட்ரல் ஹார்ட்ஸ் அதை பியூரிஃபை பண்ணி அங்கேருந்து அது வென்ட்ரல் வெசல்ஸ்க்கு வந்து வென்ட்ரல் வெசல்ஸ் மூலமாக அது டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணுது, சப்ளை ஆகுது. ஓகேங்களா, பாருங்கள். சர்க்குலேட்டரி சிஸ்டம். லாம்பிட்டோ மாருதி எக்ஸிபிட் எ க்ளோஸ்டு டைப் ஆஃப் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம். மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம் இருக்குது. கன்சிஸ்டிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பிளட் வெசல்ஸ் இருக்குது, கேப்பிலரிஸ் இருக்குது, அண்டு லேட்ரல் ஹார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் சர்க்குலேஷன் ப்ராசஸ்க்கு உதவுது. தென் 2 மீடியன் லாங்கிடியூடினல் வெசல்ஸ் ரன் அபவ் அண்ட் பிலோ த அலிமெண்ட்ரி கெனால். மிஸ் ஏற்கனவே இந்த பிக்சரில் என்ன சொன்னேன், இதுதான் அலிமெண்ட்ரி கெனால். இதனுடைய சென்டர்லேருந்து மேலே ஒன்றும் கீழே ஒன்றும் 2 ஃபார்மட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரன் ஆகுது. பாருங்கள், 2 மீடியன் லாங்கிடியூடினல் வெசல்ஸ் ரன் அபவ்ல இருக்கிறது டார்சல் அண்ட் பிலோவில் இருக்கிறது வென்ட்ரல். The alimentary canal has dorsal and ventral vessels of the earthworm. There are paired walls in the dorsal vessel. அந்த டார்சல் வெசலில் மட்டும் பேர்டு வால்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. விச் ப்ரிவென்ட் த பேக்வேர்ட் ஃப்ளோ ஆஃப் த பிளட். இது வந்து என்னது, பிளட்டு வந்து ஒரு டைரக்ஷன்ஸில் வந்துச்சு அப்படின்னா பேக்வேர்டில் போகிறத வந்து என்ன பண்ணிடும், அவாய்ட் பண்ணிடும். அதுக்கு இந்த வால்வ் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே செமிலூனார் வால்வ்ஸ்லாம் பற்றி நம்மளுடைய ஹார்ட்டில் படிச்சிருக்கோம் இல்லையா. இட் ப்ரிவென்ட் த பேக் flow of the blood. அதே மாதிரி then the ventral vessel has no walls. ஆனால் இந்த ventral vesselsல எந்த வால்ஸும் கிடையாது. and it is non contractile. அது சுருங்கி வந்து என்ன செய்யாது, விரியாது. allowing the backward flow of the blood. இது வந்து என்ன பண்ணும், blood வந்து பேக்வேர்டில் போகிறதுக்கு வந்து என்ன பண்ணும், அலோவ் பண்ணும். ஸோ டார்சல் வெசல்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுது, அதில் வால்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது பிளட்டு பேக்வேர்டாக போகிறத ப்ரிவென்ட் பண்ணுது. ஆனால் வென்ட்ரல் வெசல்ஸ் அப்படின்னா அதில் வால்ஸ் கிடையாது. இது கான்ட்ராக்ட் மூலமாக பிளட் லிட்டில் பிட்டாக பேக்வேர்ட் போகிறதுக்கும் இது வந்து என்ன பண்ணுது, அலோவ் பண்ணுது. இன் the anterior part of the body, the dorsal vessel is connected with the ventral vessel by 8 pairs of commissural vessels or the lateral cords. That means what அப்படின்னா anterior partனா அதனோட முன்னாடி பகுதியில் 6வதுலேருந்து 13வது செக்மெண்ட்ஸில் 6th to 13th செக்மெண்ட்ஸில் commissural vessels or lateral cords, அதாவது பக்கவாட்டு இதயங்கள், அது வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது டார்சல் வெசலை வென்ட்ரல் வெசலோட கனெக்ட் பண்ணுது. பாருங்கள், the anterior part of the body, the dorsal vessel is connected with the ventral vessel by 8 pairs of commissural vessels or the lateral cords lying in the 6th to 13th segment. These vessels run on either side of the alimentary canal and pump blood from the dorsal vessel to the ventral vessel. இந்த ஃபார்மட் என்ன பண்ணுது அப்படின்னா டார்சல் வெசல்லிருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய பிளட்டை வாங்கி அதை வந்து என்ன பண்ணுது, வென்ட்ரல் வெசலுக்கு என்ன பண்ணுது, பம்ப் பண்ணுது ஆர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா. The dorsal vessel receive blood from the various organs in the body. The ventral vessel supply the blood to various organ. அப்போ என்ன அர்த்தம், டார்சல் வெசல் டிஃப்ரெண்ட் பாடியில் இருந்து பிளட்டை வந்து வாங்கி அதை வித் ஹெல்ப் ஆஃப் த லேட்ரல் ஹார்ட்ஸ் மூலமாக அதை பியூரிஃபை பண்ணி தென் அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வென்ட்ரல் வெசல்ஸ் மூலமாக வேரியஸ் ஆர்கன்ஸ்க்கு, தட் மீன்ஸ் மாய்ஸ்ட் ஸ்கின் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனை பிக்கப் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுது, வென்ட்ரல் ஃபார்மட்டோட கலந்து தென் அதை த்ரூ அவுட் பாடிக்கும் ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்து என்ன பண்ணுது, அப்ளை பண்ணுது. ஓகேங்களா. தென் பிளட் கிளான்ஸ் ஆர் பிரசன்ஸ் இன் த ஆன்டீரியர் செக்மெண்ட் ஆஃப் த எர்த்வார்ம். ஆன்டீரியர் செக்மெண்ட்னா அது முன்னாடி பகுதியில் இரத்த சுரப்பிகள் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தே ப்ரொடியூஸ் பிளட் செல்ஸ் அண்டு ஹீமோக்ளோபின். இது வந்து என்ன பண்ணுது, பிளட் செல்ஸையும் ஹீமோக்ளோபின் அப்படின்ற பிக்மெண்ட்டையும் வந்து என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிளாஸ்மாவில் டிசால்வ் ஆகி அது பிளட்டுக்கு ரெட் கலரை வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. பாருங்கள்,
they produce blood cells and hemoglobin which is dissolved in the plasma and give red color to the blood. So circulatory system of earthworm அப்படின்றது very very easy. எர்த்வாமோட சர்க்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு டைப்பாக இருக்குது. இதனோட சென்ட்ரலில் அலிமெண்ட்ரி கெனால் இருக்குது. இந்த அலிமெண்ட்ரி கெனாலோட மேலே டார்சல் வெசலும் கீழே வென்ட்ரல் வெசலும் இருக்குது. டார்சல் வெசல் அப்படின்றது வேரியஸ் ஆர்கன்ஸ்லேருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுது. தென் வென்ட்ரல் வெசல் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஆர்கனுக்கும் பிளட்டை சப்ளை பண்ணுது. டார்சல் வெசல்ஸில் வந்து வால்வ்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது பேக்வேர்ட் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, அவாய்ட் பண்ணுது. தென் வென்ட்ரல் வெசல்ஸில் வந்து எந்த வால்வ்ஸும் இல்லை, கான்ட்ராக்ட் ஆகுது, பேக்வேர்ட் ஃப்ளோவை அது வந்து அலோவ் பண்ணுது. ஸோ 6th to 13th செக்மெண்ட்ஸ்க்குள்ளே லேட்ரல் ஹார்ட்ஸ் ஆர் கமிஸ்ட்ரல் வெசல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது டார்சல் வெசல்ஸ் கொடுக்கக்கூடிய பிளட்டை வாங்கி வென்ட்ரல் வெசலுக்கு வந்து என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. இதனுடைய ஆன்டீரியர் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் கிளான்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது பிளட் செல்ஸையும் சர்டைன் என்னது பிளட் செல்ஸ் அஸ் வெல் அஸ் த ஹீமோக்ளோபினை இது வந்து என்ன பண்ணுது, சிந்தசிஸ் பண்ணுது. இது பிளாஸ்மாவில் டிசால்வ் ஆகி அதுக்கு ரெட் கலரை வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நர்வஸ் சிஸ்டம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா த்ரூ அவுட் பாடி. இப்போ நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் படிச்சிருப்போம். சிஎன்எஸ், பிஎன்எஸ், ஏஎன்எஸ். இதில் இம்பார்ட்டண்ட்டாக பிரைன் அஸ் வெல் அஸ் த ஸ்பைனல் கார்டோட ரோல் பற்றி படிச்சிருப்போம். அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டத்தில் இதில் பிரெயின் அண்ட் நர்வ்ஸ் அதனோட ரோல் பற்றி பார்க்க போகிறோம். ஏர்த்வாமோட பிரெயின் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. த பைலோப்டு மாஸ் ஆஃப் நர்வ்ஸ் டிஷ்யூ கால் சுப்ராஃபெர்னிஞ்சியல் கேங்லியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே லீச்சோட நர்வஸ் சிஸ்டம் படிச்சிருப்போம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பிரெயின் அப்படின்றது 2 லோபாலான பஞ்சஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் சேர்ந்த முடிச்சை தான் அதனோட பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் 3rd செக்மெண்ட்டில் ஃபேரிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபேரிங்ஸ்க்கு மேலே பைலோப்டு மாஸ் ஆஃப் நர்வ் டிஷ்யூ வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஃபேரிங்ஸ்க்கு மேலே இருக்கிறதுனால அதுக்கு பேர் சுப்ராஃபெர்னிஞ்சியல் கேங்லியான். கேங்லியான் மீன்ஸ் பஞ்சஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். ஓகேங்களா. அந்த ஃபேரிங்ஸ்க்கு மேலே 3rd செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேங்லியானை தான் பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா இந்த 3rd செக்மெண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4th செக்மெண்ட்டில் ஃபேரிங்ஸ்க்கு கீழே ஒரு பஞ்சஸ் ஆஃப் கேங்லியான் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதை வந்து சப்ஃபெர்னிஞ்சியல் கேங்லியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3rd செக்மெண்ட்டில் மேலே இருக்கக்கூடிய சுப்ராஃபெர்னிஞ்சியல் கேங்லியாவையும் இந்த 4th செக்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஃபெர்னிஞ்சியல் கேங்லியாவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் சர்க்கம்ஃபெர்னிஞ்சியல் கேங்லியா. இதை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆன்டீரியர் பார்ட்டில் அந்த ஃபேரிங்ஸ் கிட்ட ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு அப்பியரன்ஸை வந்து என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது. பாருங்கள். எஸ், த பைலோப்டு மாஸ் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ கால்டு சுப்ராஃபெர்னிஞ்சியல் கேங்லியா லைஸ் ஆன் த டார்சல் வால் ஆஃப் த ஃபேரிங்ஸ். அப்படின்னா ஃபேரிங்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து ஃபேரிங்ஸ் இருக்குது அப்படின்னா இதுதான் இப்போ 3rd செக்மெண்ட்னா இதுக்கு மேலே இருக்கிறத தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சுப்ராஃபெர்னிஞ்சியல் கேங்லியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து next one lies on the dorsal wall of the pharynx in the 3rd segment is referred as the brain. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா brain அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் த கேங்லியான் ஃபவுண்ட் பிலோ த ஃபேரிங்ஸ் இன் த 4th செக்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் த சப்ஃபெர்னிஞ்சியல் கேங்லியா. இதுக்கு கீழே ஒரு கேங்லியான் பஞ்சஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதை தான் என்ன சொல்கிறாங்க, சப்ஃபெர்னிஞ்சியல் கேங்லியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. த பிரைன் அண்ட் இந்த பிக்சர் லேட்டர் பார்ப்போம். த பிரைன் அண்ட் சப்ஃபெர்னிஞ்சியல் கேங்லியா ஆர் கனெக்டட் பை எ பேர் ஆஃப் சர்க்கம்ஃபெர்னிஞ்சியல் கேங்லியா. இந்த பிரெயினும் சரிங்களா, தட் மீன்ஸ் இந்த சுப்ராஃபெர்னிஞ்சியல் கேங்லியானும் 4th செக்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஃபெர்னிஞ்சியல் கேங்லியானும் கனெக்டட் ஆகக்கூடியதை தான் சர்க்கம்ஃபெர்னிஞ்சியல் கேங்லியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சர்க்கம்ஃபெர்னிஞ்சியல் கேங்லியா ஆர் கனெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ரன் ஒன் அனதர். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா நெக்ஸ்ட் பாருங்கள். தே ரன் ஒன் ஈச் சைட் ஆஃப் த ஃபேரிங்ஸ். தஸ் அ நர்வ் ரிங் இஸ் ஃபார்ம்டு. இந்த கனெக்ட் ஆகக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நர்வ் ரிங், ஒரு வளைய மாதிரி ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணுது, ஆன்டீரியர் ரீஜியன் அதில் வந்து என்ன பண்ணுது, உருவாக்குது. பாருங்கள். தே ரன் ஒன் ஆன் ஈச் சைட் ஆஃப் த ஃபேரிங்ஸ். தஸ் அ நர்வ் ரிங் இஸ் ஃபார்ம் அரௌண்ட் த ஆன்டீரியர் ரீஜியன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால். ஸோ அலிமெண்ட்ரி கெனாலோட ஆன்டீரியர் பார்ட்டில் இந்த 3rd மேலே இருக்கக்கூடிய சுப்ராவும் 4th கீழே இருக்கக்கூடிய
பெர்னீஞ்சியல் கேங்லியாவும் கனெக்டட் ஆகுறதுனால அது ஒரு நர்வ் ரிங் மாதிரி ஒரு அப்பியரன்ஸை வந்து என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது. இந்த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட் ரன் பேக்வேர்ட் ஃப்ரம் த சப்ஃபெர்னீஞ்சியல் கேங்லியா. தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, சப்ஃபெர்னீஞ்சியல் கேங்லியானா என்ன அர்த்தம், அந்த ஃபோர்த்து ஃபேரிங்ஸோட ஃபோர்த்து செக்மெண்ட்டோட கீழே இருக்கக்கூடியது தான் சப்ஃபெர்னீஞ்சியல் கேங்லியான்னு சொல்கிறோம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம புக்கில் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த பிக்சரில் வந்து என்ன சொல்கிறாங்க, சப்ஃபெர்னீஞ்சியல் கேங்லியானா என்ன அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிரெயின் இருக்குது, இது தேர்ட் செக்மெண்ட்டில் இருக்குது, இந்த ஃபோர்த்து செக்மெண்ட்டில் தான் வந்து என்ன இருக்குது, சப்ஃபெர்னீஞ்சியல். ஸோ இந்த இடத்துல வரக்கூடியதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வென்ட்ரல் நர்வ் கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரெயின் கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலஸை இந்த சப்ஃபெர்னீஞ்சியல் கேங்லியா வித் ஹெல்ப் ஆஃப் த சர்க்கம்ஃபெரிஞ்சியல் மூலமாக வாங்கி இந்த வென்ட்ரல் நர்வ் கார்டு மூலமாக டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு மூலமாக த்ரூ அவுட் பாடிக்கும் இந்த ஸ்டிமுலஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சப்ளை பண்ணுது. ஓகேங்களா, பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட். டபுள் அப்படின்னா 2, வென்ட்ரல் அப்படின்னா கீழ்ப்பகுதி, நர்வ் கார்ட் ரன் பேக்வேர்ட். என்ன பண்ணுது, கீழே ரன் பேக்வேர்டுனா வென்ட்ரல் சைடில் கீழே இருந்து த்ரூ அவுட் பாடிக்கும் வந்து என்ன பண்ணுது, போகுது. ஃப்ரம் த சப்ஃபெர்னீஞ்சியல் கேங்லியான் த பிரைன் அலாங் வித் த அதர் நர்வ்ஸ் இன் த ரிங் இன்டகிரேட்டட் சென்சரி இன்புட்ஸ். அதாவது பிரெயினும் அதில் இருக்கக்கூடிய நர்வ்ஸும் என்விரான்மெண்ட்லேருந்து வரக்கூடிய சென்சரியை வந்து என்ன பண்ணுது, உணர்ச்சிகளை வந்து என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணி அதன் மூலமாக அதற்கு ஏற்ற மாதிரி அதனோட மசில்ஸோட கான்ட்ராக்ஷன்ஸை வந்து என்ன பண்ணுது, கமாண்ட் பண்ணி அதனோட கண்ட்ரோலில் வந்து என்ன பண்ணிக்கிறது, வச்சுக்கிறது. ஒன்ஸ் அகெயின் பிரெயினும் அதில் இருக்கக்கூடிய நர்வ்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி மசில்ஸ்க்கு கமாண்ட் கொடுத்து அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணுது, கோஆர்டினேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எர்த்வார்ம் ரிசீவ் த ஸ்டிமுலஸ் பை எ குரூப் ஆஃப் தென் இந்த எர்த்வார்முக்கு வந்து தேவையான ஸ்டிமுலஸ் வந்து குரூப் ஆஃப் ஸ்லெண்டர் செல்ஸ். நல்லா கவனிங்க, இப்போ நம்ம நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. நர்வஸ் சிஸ்டத்தை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்து ரிசெப்டார் பற்றி பேசுவோம். இப்போ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னாலே பிரெயின் தான் மெயின் ஃபார்மெட்டு. இதில் பைலோப்டு ஃபார்மெட் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பாருங்கள், பைலோப்டு மாஸ் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ இருக்குது. அதைத்தான் நம்ம சுப்ராஃபெர்னீஞ்சியல் கேங்லியான்னு சொல்கிறோம். அப்போ பஞ்சஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ், நரம்புகளின் முடிச்சு கொத்து அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஃபேரிங்ஸ்னால் தேர்ட் செக்மெண்ட்டில் இருக்குது, அதனோட மேல் பகுதியில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதை சுப்ராஃபெர்னீஞ்சியல் கேங்லியான்னு சொல்கிறோம். ஃபோர்த்து செக்மெண்ட் கீழே சப்ஃபெர்னீஞ்சியல் கேங்லியா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ரெண்டையும் சர்க்கம்ஃபெர்னீஞ்சியல் கேங்லியா வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ அலிமெண்ட்ரி கெனாலோட ஆன்டீரியர் பார்ட்டில் பார்த்தா ஒரு நர்வ் ரிங் ஃபார்மேஷன் இருக்குது. அடுத்து இந்த சப்ஃபெர்னீஞ்சியல் கேங்லியாவில் ஒரு டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட் அரைசஸ் ஆகுது. இது ஸ்டிமுலஸை பிரெயின்கிட்டருந்து வாங்கி த்ரூ அவுட் பாடிக்கும் வந்து என்ன பண்ணுது, டிரான்ஸ்மிட் பண்ணுது. தட்ஸ் ஆல். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எர்த்வார்ம்ஸ் ரிசெப்டார்ஸ் ஆர் ஸ்டிமுலேட்டட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிசெப்டார்ஸ்? என்விரான்மெண்ட்லேருந்து ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ணக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிசெப்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரிசீவ் த ஸ்டிமுலஸ் ஃப்ரம் த என்விரான்மெண்ட், தட் இஸ் கால்ட் அஸ் த ரிசெப்டார்ஸ். இப்போ எர்த்வார்மோட பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் ரிசெப்டார்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்னா குரூப் ஆஃப் ஸ்லெண்டர் காலுமினார் செல்ஸ் கனெக்டட் வித் த நர்வ்ஸ். இந்த ரிசெப்டார்ஸை ஸ்லெண்டர் ஆஃப் காலுமினார் செல்ஸு நர்வ்ஸோட வந்து என்ன பண்ணியிருக்கு, கனெக்ட் பண்ணியிருக்கு. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. The earthworms receptor are stimulated by a group of slender. எர்த்வார்மில் இருக்கக்கூடிய இந்த ரிசெப்டாரை எது ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா ஸ்லெண்டர் ஆஃப் காலுமினார் செல்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி அதை நர்வ்ஸோட வந்து என்ன பண்ணியிருக்கு, கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. Then the photoreceptor are found on the dorsal surfaces of the body. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், எர்த்வார்ம் அப்படின்றது நாக்டர்னல் பீரியாசிட்டி அப்படின்னா இரவு நேரத்தில் தான் ஆக்டிவாக இருக்கும். இது லைட்டை பார்த்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். ஸோ இதனோட ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒளி உணர்ச்சி அந்த ரிசெப்டார்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபோட்டோனா லைட்டு, சென்ஸ் ஆஃப் லைட், அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த ரிசெப்டார்ஸ் அதனோட பாடியோட மேல் பகுதி டார்சல் சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் கஸ்டேட்டரி ரிசெப்டார்ஸ் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. இப்போ நம்மளோட டங்கில் கஸ்டேட்டரி ரிசெப்டார்ஸ் இருக்குது, அதே மாதிரி அதுக்கும் என்னது டேஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கஸ்டேட்டரி ரிசெப்டார்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்ஃபேக்டரி ரிசெப்டார்ஸ் தென் ஸ்மெல்லுக்கான
ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸும் அதனோட பாடியில் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஆர் ஃபவுண்ட் இன் த பக்கல் கேவிட்டி அதனுடைய மவுத் டூ அந்த பக்கல் கேவிட்டி பார்ட்டில் என்னது ஸ்மெல்லை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு டாக்டைல் ரிசெப்டார்ஸ் தட் மீன்ஸ் கஸ்டேட்டரி அண்ட் ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ் ரெண்டுமே பக்கல் கேவிட்டியில் வந்து என்ன ஆயிருக்கு ஃபவுண்ட் ஆயிருக்கு அடுத்து டாக்டைல் ரிசெப்டார் சென்ஸ் ஆஃப் டச் யாரையாவது இப்போ நம்ம டச் பண்ணோம்னா நமக்கு அந்த உணர்ச்சி வருது இல்லையா அதைத்தான் என்னது தொடு உணர்ச்சிக்கானதை தான் நம்ம டாக்டைல் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி எர்த்வாமோட ஸ்கின்னுலையும் என்னது டாக்டைல் ரிசெப்டார்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அடுத்து ஹீமோ ரிசெப்டார்ஸ் தென் டிடெக்ட் த கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கெமிக்கல் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை வந்து அறிஞ்சிக்கிறதுக்கும் என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் டெம்பரேச்சரில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு தெர்மோ ரிசெப்டார்ஸ் அப்படி அதுவும் அதனோட பாடியில் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு தென் ஆர் ப்ரெசன்ஸ் இந்த ப்ரோஸ்டோமியம் அண்ட் த பாடி வால் ஒன்ஸ் அகெயின் மிஸ் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா அதனோட பாடியில் ரிசெப்டார்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு இந்த ரிசெப்டார்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு என்னது ஸ்லெண்டர் ஆஃப் காலமனார் செல்ஸ் அதை நர்வ்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கு தென் இதில் ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ் இருக்குது இந்த ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ் மூலமாக அதை லைட்டோட சென்ஸை அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது இதுக்கான ரிசெப்டார்ஸ் அதனோட பாடியோட டார்சல் சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அடுத்து டேஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கஸ்டேட்டரி ரிசெப்டாரும் ஸ்மெல்லை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆல்ஃபாக்டரி ரிசெப்டாரும் அதனுடைய பக்கல் கேவிட்டியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு தென் சென்ஸ் தொடு உணர்ச்சிக்கான ரிசெப்டாரும் ஹீமோ ரிசெப்டார்ஸ் அதுவும் அண்டு தெர்மோ ரிசெப்டார்ஸ் இப்போ டாக்டைல் ரிசெப்டார்னா சென்ஸ் ஆஃப் டச் ஹீமோ ரிசெப்டார்ஸ்னால் கெமிக்கல் சேஞ்சஸ் தெர்மோ ரிசெப்டார்னா டெம்பரேச்சர் இதுக்கான ரிசெப்டார்ஸ் எல்லாமே அதனோட பாடி வால்லையும் அதனோட ப்ரோஸ்டோமியம் அப்படின்ற ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேயும் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செஷனில் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸியாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம் அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தோம் அடுத்து நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம் அடுத்து ரிசெப்டார்ஸ் பற்றி பார்த்தோம் இதில் மிஸ் வந்து நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் எர்த்வார்முக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் அதில் பாருங்கள் மேலே வந்து என்ன இருக்குது பிரெயின் இருக்குது தென் கீழே வந்து என்னது ஒரு எல்லோ கலர் கோட் போகுது இல்லையா தட் இஸ் இங்கே மேலே இருக்கக்கூடிய பிரெயின்றது சுப்ரா கீழே வர்றது சப்பு இதிலேருந்து ஒரு டபுள் வென்ட்ரல் கார்டு வந்து என்ன ஆகுது அரைசஸ் ஆகுது இங்கே கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலஸை இது வாங்கி த்ரூ அவுட் பாடிக்கும் வந்து என்ன பண்ணுது டிரான்ஸ்மிட்டட் பண்ணுது இது நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டடான பாயிண்ட் அடுத்து பாருங்கள் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் see the picture இந்த இடத்துல மெயின் ஹார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 6th to 13th செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லேட்ரல் ஹார்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அசசரி கார்ட்ஸ் ஆர் கமிஷரல் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் அந்த மேலே இருக்கக்கூடிய டார்சல் வெசல்ஸ் கொடுக்கக்கூடியதை வாங்கி அடுத்து வென்ட்ரல் வெசல்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுது டிரான்ஸ்மிட்டட் பண்ணுது இதனுடைய ஸ்கின்னில் வந்து சீலோம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து அதனோட ஸ்கின்னை மாய்ஸ்டன் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா தென் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்